அண்ணா இஸ் பேக். படம் வேற மாதிரி. நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. பாட்டு சூப்பராக இருந்தது. லீடு அதான் செமையாக இருந்தது. பயங்கரமாக பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது. விஷுவல்லாம் பயங்கரமாக இருந்தது. வெயிட் பண்ணலாம். பாட்டு வெயிட் பண்ணலாம். செமையாக இருந்தது. நல்லா ஒர்த்து. லேக்லாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. விஷுவல்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. படம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. சூர்யா ஆக்டிங் தரோம். ரெண்டு சூர்யாவும் நல்லா இருக்காரு. கங்கு அம்மாஸ் பயங்கரமாக இருக்குது. டிஎஸ்பி சூப்பராக இருந்ததுண்ணா படம். செம்மையாக ஆக்ட் பண்ணிக்கிறாரு. செம்மையாக இருக்குண்ணா. எல்லாமே செம்மையாக இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா படம். சிவா ப்ரூவ் பண்ணிட்டாரு ப்ரோ. சிவா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் எந்த படம் எடுத்தாலும் படம் ஃப்ளாப் பண்ணு. சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சலார் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு படம். கேவலமா இருக்கு. நல்லா தாங்க இருக்கு. நல்லா தான் இருக்கு. 3 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறது மேலே வேறு என்ன வேணும்? எல்லாமே நல்லா தான் இருக்கு. எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. நீங்கள் இல்லை, நல்லா இருக்குது. செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படிலாம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு சில விஷயம் கனெக்ட் ஆடியன்ஸ்க்கு புரியணும் இல்லையா? ஏன் இன்றைக்கி இருக்க ப்ரெசென்ட் மாதிரி மாவீரன் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த படம் கனெக்ட் ஆகிறதுல எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் படம் நல்லா இருக்குது. சூர்யா சார் சூப்பராக பண்ணியிருக்கு. இல்லை அப்படி எதுவும் இல்லை, நீங்கள் பாருங்கள். நல்லாயிருக்கும். நல்லா இல்லை அவ்வளோவா. கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒன்றே ஒன்று தான், கமலோட கேமியோ நல்லா இருக்கு. ஃபைனலில் வந்திருக்காரு, கிளைமேக்ஸில் கமல் வந்திருக்காரு. அது நல்லா இருக்கு. சுமாராக தான் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. எதிர்பார்ப்போடு வந்தோம். அந்த எதிர்பார்ப்பு திருப்தி சரியில்லை. ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சொன்னாங்க. நிறைய பிரச்சனைலாம் வந்தது. பிரச்சனையை தாண்டி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 3D வேறு பண்ணியிருக்காங்க. எதுக்கு சார் 3D பண்ணிடணும்? 2Dயே பரவாயில்லையே. கண்ணுலாம் வலிக்குது. அது 3D வேலை பார்க்கறதுக்குள்ள போயிடுது. சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கு. டிஎஸ்பியோட மியூசிக் நல்லாயிருக்கு. மற்றபடி அந்த ஹீரோயினோட நடிப்பில் அந்தளவுக்கு இல்லை. ஒத்து இல்லை. கவச்சியே வராங்க, கவச்சி அந்த சாங்ஸில் போயிடுறாங்க. ரொம்ப கவச்சியாக கொடுத்தாங்க. குழந்தைங்களாம் பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. ஐயோ, பாகபலி அது பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பாட்டே 2 சூர்யா இல்லைங்க. அது மாதிரி ஆதி காலத்தில் ஒரு சூர்யா காமிக்கிறாங்க. இந்த காலத்தில் ஒரு ஜென்ரேட்டில் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் காமிக்கிறாங்களா, அதான் பிடிச்சிது எனக்கு. ஆமாம். ஐயோ சாமி முடியல. அதான் பொறுத்து பார்க்க முடியல. கங்குவா அந்த மாதிரி இருக்குது கங்குவா. ஆமாம், கோடிக்கணக்கில் பட்ஜெட்டில் பண்ணாங்க. நிறைய இதெல்லாம் செலவு பண்ணாங்க. இப்போ கேஸ்க்கெலாம் போய் தாண்டி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3Dயில் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சார் 3Dயில் செலவு பண்ணோம்? 2D பரவாயில்லையே. எதுக்கு சார் சூர்யாவை கேவலப்படுத்துகிறாங்க? ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு இல்லைண்ணா. சுமாராக தான். நம்ம எல்லாம் பார்க்க மாதிரி தான். பாகுபலி, தட்டான் பிசி ஹாலிவுட் படம் பார்த்துக்கிறீங்களா? அந்த படம் கூட பரவாயில்லைங்க. இந்த படம் அந்த அளவுக்கு இல்லை. ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆகாது, சத்தியமாக ஆகாது. சுமார் ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு. தேட்டரில் போய் படம் பாருங்க. எப்படி பண்ணியிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் முதல் தடவை ஒரு ஃபுல் படம் 3Dயில் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை தாண்டி நான் வேறு எதுவுமே சொல்ல வரல. படம் பிளாக் பாஸ்டர். அது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் சூடா அந்த நல்லா வர கான்செப்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. அந்த கடல் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. அது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு ஆன் செட் தியேட்டரில்? எனக்கு இந்த தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு அளவுக்கு செட்டில்டான ஃபீல்டு இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு பிரமிப்பில் இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்குற வரைக்கும் அந்த பிரமிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அநேகமாக வந்து நெக்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது இதை விட வரவேற்பு அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நீங்கள் தான் பார்த்துட்டு மற்ற ரிவ்யூ சொல்லணும். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால மேபி அப்படி இருக்கலாம். அவ்வளோ வரல. ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கம்மியாக இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை. ஸ்கிரிப்டு தான் கொஞ்சம் அங்கங்கே இடிக்குது. மேபி செகண்டில் வந்து 3D எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக சினிமாட்டோகிராஃபி, எடிட்டு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது எக்ஸ்பெக்டடு தான். ப்ரெடிக்டடாக இருந்துச்சு. அது வந்தோடனே அது வெயிட்டிங்காக இருந்துச்சு அதுக்காக. ஆனால் அது பயங்கரமான ஒரு கேரக்டராக எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஆனால் நெக்ஸ்ட்டில் வந்து அந்த கேரக்டர் தான் வந்து ஓபிடியோட அந்த கேரக்டரோட சூப்பராக ஆடுவோன்னு நினைக்கிறேன். பெருசாக எதுவும் இல்லை. சின்ன சீன் தான் இருக்குது. பாட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்காக மட்டும் ஒருத்தராக எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ பாட்டுக்கு லீடுக்கு ஒருத்து தான். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் தான் வந்து கேமியோவில் எடுத்துகிட்டு வந்துருக்கு. நான் சொல்லலை, அந்த கேமியோ வந்து பயங்கரமாக நெக்ஸ்ட்டில் ஆடுவோம். அளவுக்குலாம் ஒன்றால்
என்ன பிடிச்சிருக்கு சூர்யா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூர்யா ஆக்டிங் ஓகே தான், நல்லா இருந்தது. பார்ட் 2 வந்தால் தான் பார்க்கணும், நல்லா இருக்கும். சவுண்டை கேமியோ கேரக்டர்லாம் எப்படி இருந்துச்சு? அதுதான் பார்ட் 2 லீடிங் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3D ஓகே தான், அந்த அளவு சொல்கிற அளவுக்கு படமே இல்லை. அதுதான் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை படத்தில். பார்ட் 2 வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லீடிங் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2க்காக பார்ட் 1 எடுத்த மாதிரி இருக்கு. அதுதான். டிஎஸ்பி மியூசிக்லாம் எப்படி போகுது? மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. 4 ட்ரம்ஸ் வச்சு அடிச்சிருக்காரு போல். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ சிவாக்கு இப்போ இது ஒரு கம்பேக் ஆனால் பார்ட் 2 தான் கம்பேக்காக இருக்கும். இதெல்லாம் லேகு, ஃபுல்லாக லேகு. படம் ஃபுல்லாக கத்தினே இருக்கானுங்கண்ணா. கால் தானே வலிக்குது வந்து விஷயம். படம் நல்லா தான் இருக்குது. படம் ஃபுல்லாக கத்தினே தான் இருக்கிறானுங்க. தேட்டரில் ஆடியன்ஸ் கத்தலை, ஸ்க்ரீனில் தான் கத்தின்னு இருக்கிறானுங்க. சூர்யா நடிச்சிருக்காங்க எப்படி இருக்கு? 2 சூர்யா வந்தது நல்லா தான் இருக்குது. கடைசி கார்த்தி வந்தது நல்லா தான் இருக்குது. இன்னும் உட்காந்து பார்க்க முடியல. நல்லா இருக்கு சார். சூர்யா சூப்பராக இருக்குது. சிவா டேரக்டர் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. டிஎஸ்பி மியூசிக் போட்டிருக்காரு, நல்லா இருக்கு. டிஎஸ்பி அனிருத் பண்ணியிருந்தோம் நான் பெட்டராக இருந்திருக்கும். லேகிங் லைட்டாக இருக்கத்தான் செய்யுது செகண்ட் ஹாஃபில். பட் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. படம் எப்படி? நார்மல். சூர்யா ஆக்டிங் ஆஸ் யூஷுவல். 2 சூர்யா இருக்காங்க, எந்த சூர்யா உங்களுக்கு? பிரசன்ட் சூர்யா. எப்படி கேட்குவா இல்லை? இல்லை நோ. டிஎஸ்பி மியூசிக் போட்டிருக்காரு, அதெல்லாம் எப்படி இருக்கு? இருக்கு, பார்க்கலாம். சிவாக்கான இது கம்பேக் அப்படி அப்படி தெரியல, பட் ஆனால் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். பாபி சொல்லுங்கள் கேரக்டர். ஈஷா பட்டானி கேரக்டர் அஃப்கோர்ஸ் தெரிஞ்சது தான், நல்லா இருக்கு. ஆமாம், லேக் இருக்கு, ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. ஆமாம், கார்த்திக் நைஸ். சூர்யா பற்றி சொல்லவே வேணாம் இல்லையா? கண்டிப்பாக ஷுர். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் செகண்ட் பார்ட். சிவா இஸ் கார்த்திக் என்ட்ரி இஸ் த பெஸ்ட் என்ட்ரி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்காத ஒரு இது. ஓகே குட். வேற மஞ்சி எனக்கு தெரிஞ்சு ஷுர் கண்டிப்பாக நான் சூர்யா ஃபேன். ஸோ ஐ லைக் திஸ் மூவி, தட்ஸ் ஆல். ஓகே. படம் எப்படி சொல்கிறதுனா, அதான் நான் சொன்னேன், ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். ட்ரைலர்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நெட்லலாம் சர்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு விதமாக இருந்தது. உள்ளே வந்து உட்காந்து ஒரு 15 மினிட்ஸில் ஐயோ ட்ரெய்லரை காமிச்சு ஏமாற்றிட்டாங்கடா, அவ்வளோதான் படம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் சித்தே சிவாவோட அதில் நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை, இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வைப்பு ஒன்று கொடுத்தாரு. பயங்கர ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சில விஷயங்கள்லாம் காட்டின விதம்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா 5 நிலங்கள், அதாவது ஒரு கடல் ஊரு கடைசின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 5 நிலங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது யாரால் வந்ததுன்னா ஆங்கிலேயரால். நாங்கள் ஒன்றா தான் இருந்திருக்காங்க, அவங்க வந்து பிரித்து விட்டு சண்டை போட வச்சு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அப்போ கொடுக்கக்கூடிய தண்டனைகள் என்னங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. ஒரு விஷயத்துக்கும் எப்படியெல்லாம் தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருந்தது. ஃபைட் சீன் பார்க்கும்போது மரண மாசு. ஆனால் குழந்தைங்களாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது ப்ரோ. அவ்வளோ ஒரு ஒரு ஆவேசம், ஒரு அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்குமா நம்ம தானா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப என்ன ஒரு விஷயமா இருந்ததுன்னா, லேடிஸை வச்சு ஃபைட் பண்ண வச்சுருப்பாங்க ஒரு பனி மூட்டத்துக்குள்ளே. அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு செகண்ட் நம்மளோட முன்னோர்களாக இல்லை நம்மளே முன்னாடி போய் ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கோமாங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. அந்தளவுக்கு ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்தது. சில இன்டர்வலுக்கு அப்புறம் சில சீன்ஸ்லாம் நம்ம லாஜிக்காக ஏற்றுக்க முடியாது, ஏன்னா பயங்கரமாக பறக்கலாம் செய்வாங்க. ஸோ அந்த சீன்லாம் வந்துட்டு சும்மா மூவிக்காக ஏற்றுக்கலாம். லாஜிக்காக பார்த்தோம்னா அந்த சீன்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஆமாம், கண்டிப்பாக. ஃபஸ்ட் ஹாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு வல்கராக இருந்த மாதிரி இருந்தது. எதுக்குடா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அந்த ஒரு இதுக்காண்டி கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ உள்ள ட்ரெண்டு 2K பசங்க பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காண்டி வச்ச மாதிரியே இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நடுவில் கொஞ்சம் லேக் இருக்க தாங்க செய்யும். ஏன்னா இப்போ உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். இப்போ நடக்க ஒரு ஃபைட் சீன், அதே கை வைக்கிற இடத்துல அதே அப்படியே போனீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஃபைட் பண்ணாங்க, அதே ஃபைட் இங்கே எப்படி வருதுங்கிறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதை பார்த்தா படம் பார்க்க முடியாது.
மியூசிக் தாங்க. அதில் ஒரு சாங் ஒன்று வரும் செம்ம இது. ஆனால் இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் வர சாங் இல்லை, ஆக்சுவலி நடுவில் ஒரு சாங் ஒன்று வரும் ஒரு போருக்கு முன்னாடி. அந்த ஒரு முழக்கம், அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, எழுந்து நம்மளே போருக்கு போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா உண்மையை உடச்சிட்டேன்னு சொல்லுவாங்க படத்தில். அது கேமியோ இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் லீடுங்க. அவர் தாங்க ஹைலைட்டு ஆக்சுவலி. ஏன்னா அவர் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ட்ராவலிங். ஸோ நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்போம்ல சூர்யா அண்ட் கார்த்திக்கோட ஒரு ஃபைட் சீன்ஸ் பார்க்கணுன்னு, செகண்ட் ஹாஃபில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா பாதியிலே நின்ன மாதிரி, ரொம்ப பாதியில் நின்ன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஆக்சுவலி அது வந்து வேணான்னு கூட தான் நான் ஒரு சில இடங்களில் நினச்சேன். ஏன்னா நார்மலாக காட்டும் போது, இப்போ உள்ள ஜென்ரேஷனில் காட்டும் போது சும்மா ஜாலியாக ஃபன்னாக கேர்ள்ஸோட அந்த ஒரு விஷயங்கள்லாம் காட்டும் போது வந்து 3D எஃபெக்ட்ஸில் ரொம்ப நல்லா மாதிரி தான் இருந்தது. அதே இது ஃபைட் சீனில் 3D எஃபெக்ட்ஸ் பார்க்கும்போது பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கையெல்லாம் நம்ம மூஞ்சில் மேலே படும்போது நம்மளுக்குள்ள ஒரு பயம் வரும்ல, அந்த பயம்லாம் வந்தது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து சூர்யாவோட ஆக்டிங்க்கே அதுக்கு நம்ம 100 and 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த எஃபர்ட் போட்டிருக்கு. அதில் 3D எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக தான் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பீரியட் ஃபிலிமில் போயிட்டு எமோஷனல்லாம் வச்சு ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறாங்க. அது கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு மூவிலேயும் அந்த கேரக்டருக்கு ஒரு இது இருக்கும், அதுக்கு அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் அங்கே. எனக்கு அது கிரிஞ்சாக ஃபீல் ஆகுதில்ல. மேபி எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு தெரில. எனக்கு மூவியை வந்து நல்ல ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, எபோவ் ஆவரேஜ் தான். ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு ஹைப்பில் போயிருக்கீங்களா? எல்லாமே நான் அந்த ஹைப்பெல்லாம் வைக்கலை, சும்மா தான் வந்து பார்த்தேன். எப்படி இருந்தாலும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். மூவினா அப்படி தான். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க, அது எப்படி பார்க்குறீங்க? புரியுது. பார்ட் 2 ஃபஸ்ட் பார்ட்டுக்கே நிறைய நெகட்டிவ் வந்திருக்கு, பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு புரியலை. அவ்வளோ டிகிரேட் ஒரு மூவி வந்த உடனே அது பார்க்காமலே நிறைய ரிவ்யூஸ் வர, அதனால கூட டிகிரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மூவி. இது வந்து செகண்ட் பார்ட்டில் ஸ்டோரி லைன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது பெட்டராக வந்தால் மூவி பெட்டராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. ரேட்டிங் எவ்வளோ? 10 அவுட் ஆஃப் 10 8 கொடுப்பேன். படம் சீரியஸாக சூப்பர், கண்டிப்பாக வந்து பாருங்கள். சினிமா லவராக இருந்தால் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தை. சினிமாட்டோகிராஃபி வாஸ் ரியலி வெரி குட் அண்ட் 3D எஃபெக்டை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க 3D எஃபெக்ட்ஸ் அண்ட் சிஎஃப்எக்ஸ், எவ்ரி திங் வாஸ் வெரி குட். அண்ட் படம் பாருங்கள் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வராதிங்க. பட் சூர்யாவோட அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அதுக்காகவே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்டோரி வந்து பேசிக்கலி வந்து ஒரு 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 குழந்தைக்கும் ஒருத்தருக்கும் உள்ள கனெக்ஷன், அதான் அந்த கதை. அந்த கதையை வந்து லைக் 2 டைமென்ஷனில் காமிச்சிருக்காங்க, ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட். அது சீரியஸாக படம் பாருங்கள், நல்லாவே கனெக்ட் ஆகும். இமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. பட் ஆனால் படம் சீரியஸாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், வந்து அந்த 3D எஃபெக்ட்ஸ்க்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம். படம் அதான் நல்லா இருந்தது. ஒரு தடவை தேட்டரில் பார்க்கலாம். அண்ட் வந்து அதான் ஒரு நல்லா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தே ட்ரைட் இட் வெல். அவங்க இன்னும் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷனை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். பாஸ்ட்டை வந்து தேர் கோன் எக்ஸ்டெண்ட் இன் பார்ட் 2ன்றது நல்லா தெரியுது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சீன்ஸை அதிலேயே மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் செகண்ட் பார்ட்டுக்கே. ப்ரெசண்ட்டுக்கு கனெக்ஷனை கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கான். பட் படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு தடவை தேட்டரில். சூர்யாஸ் கம்பேக்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், அவர் எப்போவுமே டாப்பில் தான் இருக்கிறாருன்னு தான் சொல்லுவேன். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு சூர்யா சைடில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. கதை வந்து டேரக்டர் சைடில் வந்து டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு, அதை வந்து ஒழுங்காக வந்து பீஸ் பண்ணல அப்படின்றது மட்டும்தான் தோணுச்சு. லைக் ஒரு அதான் பாஸ்ட்டு ஒரு கதை போயிட்டே இருக்குது, ப்ரெசென்ட்டில் ஒரு கதை போயிட்டே இருக்குது, ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அது மட்டும்தான் இடிக்குது. மேபி செகண்ட் பார்ட்டில் அவர் சொல்வாருன்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான். இதை வந்து அட்லீஸ்ட்டு இந்த ப்ரெசண்ட்டோட என்ன மேட்டர் அப்படிங்கிறத ஒழுங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு பாஸ்ட்டுக்கு போயிருக்கலாம். மாதிரி ஜம்ப் பண்ண மாதிரி இருந்தது. பேக்ரவுண்ட் அந்த ஒரு பிஜிஎம் மட்டும்தான் எனக்கு பிடிச்சது, கேட்சியாக இருந்தது. மற்ற எதுவும் கேட்சியாக இல்லை, அவ்வளோதான். கேமியோ கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது
கேமியோ கேரக்டருக்கு பதிலாக மெயின் கேரக்டராகவே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதுவே இன்னும் நல்லா இதுவாக இருந்திருக்கும். இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் என்னமே லேகாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரெசென்ட் வந்து ரொம்ப அந்த இழுத்துட்டு போயிட்டாங்க, எதுக்கு இந்த கதைக்குள்ளே வரோன்றது எழுதிட்டு போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த பாஸ்ட் எடுத்துகிட்டு போன விதம் ரொம்ப நல்லாவே இருக்கு. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். நான் கடைசியாக எதற்கும் துணிந்து வந்தால் போன தேட்டரில் பெருசாக அதுக்கு வந்து எனக்கு அந்த ரீதியை பார்க்க முடியல, அது கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா சூர்யாவோட டைலாக் டெலிவரியோ அது ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வார்சிங் எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லவே நாங்கள் நடிப்பின் நாயகன் தான் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. ஒரு வார்சினும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க. கடைசி 15 மினிட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இவ்வளோ தூரம் உழைப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்தா மிக்ஸ்டு ரிவ்யூவாக வர மாதிரி தான் இருக்குது. ஆமாம், உண்மையிலே நீங்கள் நான் ஒரு சூர்யா ஃபேனுன்ற எடுத்துகிட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த படம் ரொம்ப என் கூட கனெக்ட் ஆச்சு, பிடிச்சிது. பட் நீங்கள் நார்மலாக இப்போ என் ஃப்ரெண்ட்லாம் இருந்தாங்களாம் கத்திட்டு தான் போனேன், என் படம் சுத்தமாக பிடிக்கலடா அப்படின்னு. பட் எனக்கு என்னோட இதை பார்க்கும்போது எனக்கு நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். கங்குவா 2 எடுக்கலாமா? கங்குவா 2க்கு உண்மையிலே ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அது கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் 2 கதை போயிட்டு இருக்கு. ரெண்டுமே வந்து சில பேர் ஒத்து போகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி? இல்லை, எனக்கு வந்து பாஸ்ட் நல்லா ஒத்து போச்சு. ஏன் அது கிடைக்க ப்ரெசென்ட் தான் சுத்தமாக ஒத்து போகல. ப்ரெசென்ட் வந்து ரொம்ப தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி வச்சிருக்காங்க, அது செட் ஆயிருக்கா படம்? இல்லை, காமெடி சுத்தமாக இருக்கும். அதான் நான் சொன்னேன், ப்ரெசென்ட்டில் மட்டும் தான் காமெடி இருக்குது. பாஸ்ட்டில் நீங்கள் காமெடி எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த ப்ரெசென்ட்டில் பண்ண காமெடி சுத்தமாக வேலைக்கு ஆகுது. சூர்யா சாருக்கு வந்து இந்த தேட்டரிக்கல் ரிலீஸில் இது வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது அடுத்த ஒரு ஸ்டெப்பு கூட்டு போகணும் சூர்யா சார் இந்த படம். அடுத்த ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக கூட்டு போங்க. ஏன்னா இதில் பண்ண வேலைப்பாடு நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தோட கதைன்றதுல பெருசாக இல்லை, பேர் சொல்கிறேன் ஆனஸ்ட்டாக. பட் ஆனால் விஷுவல்ஸை எடுத்துகிட்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கண்டிப்பாக அதனால் நான் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா எல்லாருமே நெட்டில் சொல்கிறது தான், நேற்று வந்து எல்லாம் துப்பாக்கி வாங்கிட்டு போகிறாங்க. பட் சூர்யா சார்லாம் ரொம்ப நாள் இருக்கிறாப்புல, நடிப்புலாம் பயங்கரமாக. நேற்று வாங்கினாலும் இன்றைக்கி வாங்கினாலுங்க இத்தனை நாளாக இருக்காரா, என்னென்ன ஆக்டிங் பண்ணாருன்னு ஒரு அடி பின்னால் போய் பாருங்கள். எப்படிலாம் இருந்துட்டு வந்தார். பிதா மகன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் மாதிரி ஆக்டிங் வேறு பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அது அவ்வளோதான். இது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பெருசாக. மியூசிக் வைஸ் படத்தில் எப்படி இருக்குது? மியூசிக் வைஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் சொல்கிறாங்க இப்போ தான் ஒருத்தர் சொல்கிறாரு அதிகமாக இருந்துச்சு சவுண்டு அதிகமாக இல்லாமல் எப்படிங்க ஒரு வார் சீன்லாம் அப்போ நீங்கள் சத்தம் கம்மியாக பார்க்க முடியும். ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த வார் சீன்ஸ் சவுண்ட்.